ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டைமில் டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு என்ன ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலான்னு யோசிக்கிறீங்களா? யோசிக்கவே வேணாங்க, சூப்பரான ரெசிபி நான் சொல்கிறேன் வாங்க. ஒரு பவுலில் 1 கப்பு ரவை எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 கப்பு தயிர் எடுத்துக்கலாம். கூடவே அரிசி மாவு போட்டுக்கலாம். இது கூடவே மைதா மாவையும் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம இதை பேட்டர் ரெடி பண்ணலாம். ஓரளவுக்கு எல்லாமே கலந்து வந்தால் போதும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் மாவு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் இட்லி சோடா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விட்டுக்கலாம். அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறி வந்துடும். அப்போ தான் ஸ்நாக்ஸ் செய்ய சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஊறி வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து வரட்டும். இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் சீரகம், அந்த சீரகம் நல்லா ஊறி இருக்கும். இப்போ இந்த சீரகம் நம்ம சாப்பிடும்போது நல்லா வாயில் மாட்டோம் டேஸ்ட்டுக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குட்டி குட்டியாக நம்ம போண்டா மாதிரி போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக போடணும், அப்போ தான் நல்லா வெந்து வரும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், எல்லாம் திருப்பி விட்டாச்சு. திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. எல்லா பக்கமும் ஈவனாக இதே கலரில் வரணும். வந்துடுச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. பாருங்கள், ரவா பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது டீயோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். டீயோட அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.